ராஜபக்ச குடும்பத்தின் சதுரங்க வேட்டை பகடக்காயாகும் ரணில் விக்ரமசிங்கே. என்ன செய்ய போகிறது இந்தியா? கடந்த பொது தேர்தலில் மஹிந்த ராஜபக்ச தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் இணைந்து போட்டியிட்ட பல சிறிய கட்சிகள் இப்போ பிரிந்து சென்று தன்னிச்சையாக செயல்பட்டு வராங்க. இதன் காரணமா பொதுஜன பெருமுன கட்சி பெரும்பான்மையின் பலம் குறைந்து வருவதோட கட்சி நலிவடைந்து செல்லும் அபாய நிலையும் ஏற்பட்டது. இந்த நிலையில மக்களால் விரட்டப்பட்ட முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச மீண்டும் முழுநேர அரசியல் நடவடிக்கையில் ஈடுபட திட்டமிட்டிருக்கார். அதற்கேற்ப ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சியின் தலைவர் ஜிஎஸ் பீரிஸ அந்த பதவியில இருந்து நீக்குவதற்கு கட்சி தீர்மானித்திருக்கிறதா தகவல்லாம் வெளியாக இருக்கு. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனாவின் ஒழுங்காற்று விதிகளில் மீறிய காரணத்தால இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அந்த கட்சியினுடைய முக்கிய செய்தி தொடர்பாளர் தெரிவிச்சிருக்காரு. ஜிஎல் பீரிஸை அந்த பதவியில் இருந்து நீக்குவதற்கு தீர்மானத்தை அடுத்து தலைவர் பதவியுடன் தொடர்புடைய பதவிகள் எதையும் தரப்போவது கிடையாது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. ஜிஎல் பீரிஸை அந்த பதவியில் இருந்து நீக்கிய பின்னர் அந்த தலைவர் பதவிக்கு முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவை தேர்வு செய்வதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. மஹிந்த ராஜபக்சவின் தலைமையின் கீழ் மக்களை ஏமாற்றும் கவர்ச்சியான புதிய செயற்திட்டங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறதாகவும் அங்கிருந்து வரக்கூடிய தகவல்லாம் சொல்லுது. அதன் கீழ் பொதுஜன பெருமுனாவில் இருந்து விலகிய பல நாடாளுமன்ற உறுப்பினர்களை மீண்டும் கட்சியில் இணைத்துக் கொள்ள திட்டமிட்டிருக்கிறதாக சொல்லப்படுது. விரைவில் பொது தேர்தல் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதால ராஜபக்ச தீவிரம் காட்டி வராரு. தனது மகன் நமல் ராஜபக்சவை முன்னிறுத்தவும் முயற்சி பண்ணிட்டு வராரு. இதன் பின்னணியில இந்திய எதிர்ப்பு மற்றும் பௌத்த சிங்கள வெறியை கிளப்பும் உத்தியும் இருக்கலாம் அப்படின்னு அச்சமும் தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறதா தமிழர் பிரதேசங்களில் இருந்து வரக்கூடிய தகவல்லாம் தெரிவிக்குது. இந்த நிலையில இப்போ மக்களால் தேர்வு செய்யப்படாமல் நாடாளுமன்றத்தால் தேர்வு செய்யப்பட்டு அதிபராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கவை முன்னிறுத்தும் தங்களுக்கான சலுகைகளை பெற்று நிலைநிறுத்திக் கொள்ள ராஜபக்சே கும்பல் திட்டம் தீட்டி வராங்க. இதுக்கு ரணில் தயக்கம் காட்டி வர்றதால அவருக்கு எதிராக சதி திட்டங்கள் தீட்டப்படலாம் அப்படிங்கிற கருத்தும் நிலவுது. மேலும் ரணிலுக்கு வெளியே இருந்து ஆதரவு தரலாமே தவிர அவரது அமைச்சரவையில் இடம்பெறவே முடியாது என்று எதிர்க்கட்சி தலைவரான சஜித் பிரேமதாசவும் தெரிவித்திருக்காரு. இன்னொரு பக்கம் மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அனுரத்னகுமார திசாநாயக்க ஜனாதிபதி பதவியிலிருந்து ரணிலை அப்புறப்படுத்தும் வேலை திட்டங்களை முன்னெடுத்து வராரு. அதுக்காக பல்வேறு ஆர்ப்பாட்டங்களையும் தொழிற்சங்கங்கள் மூலம் ஊக்குவித்து வராரு. இதனால இலங்கை அரசாங்கத்தின் நிலைமை திரிசங்கு சொர்க்கமாகி தொங்கி கொண்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இந்த நிலையில தான் ராஜபக்சவின் திட்டத்தை முறியடிக்க இப்போ அதிபராக இருக்கக்கூடிய ரணில் விக்ரமசிங்கேவும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மக்கள் சக்தி கட்சியின் தலைவர் சஜித் பிரேமதாசாவையும் இணைக்க சில வெளிநாட்டு சதிகள் குறிப்பாக இந்தியா முயற்சிகள் முன்னெடுத்து வரதா இலங்கை சமூக ஊடகங்கள்ல செய்திகள் வெளியிட்டு வராங்க. பணம் கொடுத்து இவ்வாறான பொய் செய்திகள் பரப்பப்படுது. இந்த பொய்யை மக்கள் கிட்ட பரப்புவதை உடனடியாக நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்லப்படுது. எங்களுக்கு அரசியல் டீல்களை போட வேண்டிய அவசியம் கிடையாது. பொதுமக்களின் முழுமையான ஆதரவு எங்களுக்கு இருக்கு. எங்கள் ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கத்தை அமைக்க நடவடிக்கை எடுப்போம். அதற்கான மக்களின் ஆசீர்வாதம் எங்கும் எப்போதும் இருக்கு அப்படின்னு சஜித் பிரேமதாச சொல்லியிருக்காரு. இலங்கை மக்களோ அவர்கள் சிங்களர்களானாலும் சரி தமிழர்களானாலும் சரி இப்போ பொருளாதார நெருக்கடியால் அன்றாட வாழ்க்கை நடத்துவதற்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. அதனால நிலையானதொரு அரசாங்கம் அமைய உடனடியாக நாடாளுமன்ற தேர்தலை நடத்த வேண்டும் அப்படிங்கிறதா மக்களுடைய கோரிக்கையா இருக்கு.